சின்ன வயசுல இருந்தே மாமாவை பார்த்து பழகி அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்த லவ். ஆனா ஆனந்திங்கிறவங்க எங்க இருந்தோ கிராமத்துல இருந்து வந்து திடீர்னு மாமா வாழ்க்கையில வந்த பொண்ணாச்சே, அதனால கேக்குறேன். ஜெயந்தி அக்கா, உங்களை பத்தி மாமா நிறைய சொல்லிருக்காரு. என் மனசு உங்களுக்குமா புரியல? நான் சொன்னாதான் மாமா கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்கக்கா, நான் சமைச்சத மாமாவை சாப்பிட சொல்லி. யாரு மனசுலயும் இறக்கமோ ஈரமோ இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாம் எக்ஸ்போர்ட் மிஷின்ல துணியை வெட்டி தைக்கிற மாதிரி மத்தவங்க மனசையும் வெட்டி தைக்கிறது வழக்கமா போச்சுல. சரி, நான் கிளம்புறேன். நெல்லு. அத கொடு, நான் கொடுக்கறேன். பரவாயில்லையே, என் மனச புரிஞ்சுக்கிற ஜீவன் கூட இங்க இருக்கு போல. இந்தாங்க. ஜெயந்தி அக்கா, மாமாக்கு சாப்பாடு வைக்கும் போது குழம்பு அதிகமா ஊத்திராதீங்க. கொஞ்சமா ஊத்துனாதான் மாமா ரசிச்சு சாப்பிடுவாரு. வரேன். அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன். அந்த பேக்ல ஆனந்திக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். மறக்காம நான் கொடுத்தேன்னு சொல்லி ஆனந்தி கிட்ட கொடுத்துருங்க. நான் வரேன்க்கா. வரேன் முத்தண்ணு. வரேன் சௌசவ். பாய். ஜெயந்தி அக்கா, அந்த பேக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு? எடு.